திராவிட சொந்தங்களுக்கு எனது வணக்கம். நேற்று பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் விழாவை தமிழக மக்கள் திமுக கழகம் உறுதிய மொழியேற்பு மற்றும் நாளை திமுகவின் முப்பெரும் விழாவாக கொண்டாடக்கூடிய இந்த சூழ்நிலையில் கலைஞருக்கும் பேரறிஞர் அண்ணாவிற்குமான தொடர்பு, பேரறிஞர் அண்ணாவை பற்றி கலைஞர் சொன்ன சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்வதில் அடியேன் மகிழ்ச்சி அடைகிறேன். அறிஞர் அண்ணா தமிழக அரசியலில் ஒரு அழிக்க முடியாத சக்தி. அறிஞர் அண்ணா தமிழின் சுயமரியாதையை உலகுக்கு உறக்கச் சொன்னவர். அறிஞர் அண்ணா சனநாயகம் என்பது பெரும்பான்மையான எண்ணிக்கையில் மட்டுமல்ல, சிறுபான்மையினின் உணர்வுக்கும் உரிமைக்கும் புனிதத்தையும் காப்பதே சனநாயகம் என்று சொல்லிக் கொடுத்தவர். அறிஞர் அண்ணா இந்திய அரசியல் அமைப்பின் சட்டத்தை முதலில் திருத்தத்தை மாற்றி அமைத்தவர். இவ்வளவு பெருமைக்கு உரிய பேரறிஞர் அண்ணாவை பற்றிய சில சுவாரஸ்யங்களை நாம் இப்போது சுருக்கமாக பார்க்கலாம். அண்ணா பெரிய ஆடம்பரமான ட்ரெஸ்ஸு, கோல்டு ஷர்ட்டு, இப்படி ஒரு ஆடம்பரமான ட்ரெஸ் அணிகிற ஒரு மனிதன் கிடையாது. அவர் ஒரு சாதாரண ஒரு வேஷ்டி சட்டை, ஒரு துண்டு, ஒரு சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அறிஞர் அண்ணா படிப்பில் ஒரு மிக பெரும் புலமை பெற்றவர். ஒரு முறை இங்கிலாந்துக்கு போகிறாங்க. இங்கிலாந்தில் அவரை பார்த்துவிட்டு, அவருடைய உடைகளை பார்த்துவிட்டு, அனைவரும் அவங்களாம் கோட் ஷர்ட்டில் இருக்கிற பார்த்துவிட்டு அண்ணாவை பார்த்து ஒரு வியப்பாக ஒரு ஏளனமாக பார்க்குறாங்க. அப்போ ஆங்கிலத்தில் அண்ணாட்ட ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. பிகாஸ்ங்கிற வார்த்தையை ஆங்கிலத்தில் 3 முறை வரமுறை ஒரு வார்த்தையை நீங்கள் ஒரு சென்டென்ஸை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு. ஏன்னா பிகாஸ்ங்கிறது ஆங்கிலத்தில் ஒரு முறை தான் வரணும், அதுதான் ஆங்கிலத்தோட ரூல்ஸ். ஆனால் இதை சொல்ல முடியாதுன்னு பார்த்து அவங்க அண்ணாவை பற்றி எல்லாரும் கேள்வி பண்ணுறாங்க. அப்போ எதையுமே பெருசாக நினைக்காத அண்ணா அவர்கள் அசால்ட்டாக சொன்னாங்க, சென்டென்ஸ் கேன் எண்ட் வித் பிகாஸ் 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 இட்ஸ் ஏ கன்சென்சன். இதை பார்த்த அனைவருமே வியந்து மறுநாள் லண்டனில் உள்ள பத்திரிகையில் ஆங்கிலத்தின் அதிகாரத்தை மாற்றியமைத்தவர் ஒரு தென்னிந்தியர் அப்படின்னு சொல்லி பெருமையாக போட்டிருந்தாங்க. இதே போல் லண்டனில் இன்னொரு மீட்டிங்கில் ஒரு சுவாரஸ்யம் நடக்குது. அது என்னன்னு கேட்டால், கம்ப்ளீட்டுக்கும் ஃபினிஷுக்கும் வெவ்வேறு அர்த்தம் இருக்குது, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இங்கே உட்காந்து எல்லாருமே பார்க்குறாங்க, ஏன்னா கம்ப்ளீட்டுனாலும் ஒன்று தான், ஃபினிஷ்னாலும் ஒன்று தான், இதில் என்ன வேறு அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு அறிஞர் அண்ணா சிம்பிளாக சொன்னார், கம்ப்ளீட் என்றால் என்ன? நீங்கள் ஒரு நல்ல பெண்ணை திருமணம் செய்தால் உங்கள் வாழ்க்கை கம்ப்ளீட். அதே இது நீங்கள் ஒரு தவறான பெண்ணை திருமணம் முடித்தா உங்கள் வாழ்க்கை ஃபினிஷ். அதே இது நீங்கள் ஒரு நல்ல பெண்ணை நீங்கள் ஒரு தவறான பெண்ணுடன் இருக்கும் பொழுது அந்த பெண் பார்த்து விட்டால் உங்கள் வாழ்க்கை கம்ப்ளீட்லி ஃபினிஷ் என்று சொன்னார்கள். இதை கேட்டு அந்த அரங்கமே 5 நிமிடம் சிரிப்பில் இருந்தது. இதுபோல சுவாரஸ்யமான சில வல்லமை படைத்தவர். ஜவஹர்லால் நேருவே பார்லிமெண்ட்ல அண்ணா பேசுனதை பார்த்து வியந்து கவனிக்கக்கூடிய ஒரு தன்மை உடையவர் தான் அண்ணா. அண்ணா ஒரு முறை சொல்றாங்க, நீங்க ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட்டுக்கு அண்ணா போறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் அவங்க பேசுறது என்ன சொல்றாங்க, தமிழ்ல நான் சொல்றேன் சுருக்கமா, நான் தமிழ்நாட்டு, ஆனால் தமிழ்நாடு என்று நீங்கள் அழைக்காததால் நான் மெதராசி என்று சொல்கிறேன். எப்படி? அப்போ மெட்ராஸ் மாகாணம் தான் இருக்கு, தமிழ்நாடு பேர் வைக்கல. அப்போ இந்த வார்த்தையை சொல்லிட்டு அவங்ககிட்ட சிம்பிளா சொல்லி காட்டுறாங்க. சொன்ன வந்த வார்த்தையை, நான் தமிழன், ஆனால் நீங்கள் தமிழன் என்று சொல்லாதனால் நான் மதராசி என்று சொல்கிறேன். அப்போ இந்தி திணிப்பு பிரச்சனை வருது. அப்போ என்ன சொல்றாங்க, ஒருத்தர் கேட்கறாங்க, இந்தி திணிப்புனால நீங்க உங்களுக்கு என்ன பண்ண போறீங்க, ஏன் இந்தி திணிப்பை நீங்க தவிர்க்கிறீங்க அப்படின்னு. வட மாநிலத்தில் உள்ளவங்களுக்குலாம் 2 மொழி தான் இருக்கு, ஒன்று ஹிந்தி, இன்னொன்று ஆங்கிலம். அதனால எங்களுக்கு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா தமிழ், ஹிந்தி, ஆங்கிலம் 3ஐயும் படிக்க வேண்டும். இருவர் சுமை தூக்கி செல்லக்கூடிய 2 செல்கிறார்கள். அவர்களில் ஒருவர் 3 முறையை சுமந்து செல்கிறார், ஒருவர் 2 முறையை சுமந்து செல்கிறார். ஆனால் செல்லக்கூடிய இலக்கை முதலில் யார் அடைவார்? அந்த 3 முறையை 2 முறையை செல்பவர் தானே அடைய முடியும். 3 முறையை சென்று செல்பவர் கொஞ்சம் சுலபமாகத்தானே செல்ல முடியும். அதனால் இலக்கை அடைவதில் தென்னிந்தியர்கள் சிரமப்படுவார்கள், அதனால் நாங்கள் இந்தியை ஏற்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார். அப்புறம் இன்னொருத்தர் கேட்குறாங்க, நீங்கள் இந்திய படிங்களே 3 மாதத்துல நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ணாட்ட சொல்கிறாங்க. அதுக்கு அண்ணா சொல்கிறார், உண்மைதான், இந்தியை நான் 3 மாதத்துல கற்றுக்கிடுவேன். ஏன்னா 3 மாதத்துக்கு மேலே இந்தியை கற்றுக்கிறதுக்கு மேலே வேறு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்கிறாங்க. அடுத்து தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதற்கு பார்லிமெண்ட்ல அண்ணா ஒரு உரை நிறுத்துறாங்க. என்ன உரை சொல்கிறாங்க? அப்போ அவங்க பார்லிமெண்ட்ல கேட்குறாங்க, நீங்கள் ஏன் தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதற்கு ஏன் இவ்வளோ ஆர்வம் காட்டுறீங்க? தமிழ்நாடுன்னு பேர் வச்சா அதில் நீங்கள் என்ன உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அறிஞர் அண்ணா சொல்கிறாங்க, மாநிலங்களவையை லோக்சபா என்று வைத்ததன் மூலம், மக்களவையை லோக்சபா என்று வைத்ததன் மூலம், மாநிலங்களவையை ராஜ்யசபா என்று வைத்ததன் மூலம்
குடியரசுத் தலைவர் குடியரசு மாளிகையை ராசியபந்தன் என்று அழைப்பதன் மூலம் நீங்கள் என்ன பெற்றீர்களோ அதையே நான் தமிழ்நாடு என்று வைத்ததன் மூலம் நாங்கள் பெறுகிறோம் என்று சொன்னார்கள். அதை பார்த்து அந்த அரங்கமே அரண்டது. இவ்வாறு தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் மிகப்பெரிய ஒரு ஆற்றலையும் ஒரு அரசியல் புலமையும் உள்ளவர் தான் அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணாவை பற்றி கலைஞர் அவர்கள் சிம்பிளாக ஒரு கவிதையை சொன்னார். என்ன சொன்னாரு? தலைவர் என்பார் தமிழரை பற்றி. அப்ப கலைஞர் சொல்றாரு, அண்ணாவை பற்றி ஒரு கவிதையை சொல்றாரு. எப்படி சொல்றாரு? தலைவர் என்பார், தத்துவ மேதை என்பார், நடிகர் என்பார், நாடக வேந்தர் என்பார், மனிதர் என்பார், மாணிக்கம் என்பார், மாநிலத்து அமைச்சர் என்பார், இவையெல்லாம் ஒன்றிணைத்து அழைக்க நேரமில்லோர் மனம் நிறைந்து அழைக்கவே அண்ணா என்பார் என்று இவ்வாறு கலைஞர் அண்ணாவை போற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அப்போ கடைசி அண்ணாவை பற்றி கலைஞர் ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? தமிழ்நாட்டில் சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம், தாய் திருநாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர், தமிழ்நாட்டுக்கு இருமொழிக் கொள்கைதான் மும்மொழிக் கொள்கையான இந்தி திணிப்பை தவிர்ப்போம். இவை யார் எதிர்க்கிறார்களோ அவர்களை தமிழக மக்கள் புறக்கணிப்பார்கள். எனவே இந்த அச்சம் உள்ளவரை தமிழகத்தில் யார் ஆண்டாலும் அவர் அண்ணா ஆண்டதாகத்தான் பொருள் என்று சொல்லிவிட்டார். இன்று அண்ணாவின் வழியில் நடப்பவர் யார், அண்ணாவை அவமதித்தவர்கள் பின்னாடி செல்பவர்கள் யார் என்று தமிழக மக்களாகிய நீங்கள் புரிந்து கொண்டால் சரி. எனவே அறிஞர் அண்ணா அவர்கள் காட்டிய அரசியல் கொள்கைப்படி கலைஞர் சொன்ன வழியில் இன்று தமிழகத்தை சிறப்பான முறையில் வழிநடத்திக் கொண்டிருக்கும் தளபதியாரின் ஆட்சி 2026 அமைய வேண்டும் என்று நாம் அனைவரும் உறுதி கொள்வோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.